வணக்கம். இது வசந்தம் டிவியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா அன்று நாடு எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள ஜெனீவா அன்று நாடு எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள ஜனாதிபதிக்கு பலம் உண்டு. அமைச்சர் கெஹலிய வலியுறுத்து. வடபுல சிவில் நிர்வாகத்தை சீர்குலைக்கும் சரத் பொன்சேகாவின் அறிக்கைகள் டயஸ்போராவுக்கு துணை போகும் செயல், அரசு தெரிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் உள்வாங்கும் பேச்சுவார்த்தை வெற்றி, அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவிப்பு. தேசிய பசலை வாரம் ஆரம்பம், இடைக்கால பயிற்சிகளில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு பசலை மானியம். அடுத்த சில நாட்களிலும் இடியுடன் கூடிய மழை நீடிக்கும் அறிகுறி, வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. பாகிஸ்தானுக்கான 33 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை ரத்து செய்ய அமெரிக்கா தீர்மானம். இனி விரிவான செய்திகள். ஜெனீவா பிரச்சினை மாத்திரமின்றி நாடு எதிர்நோக்கியுள்ள சகல சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கான சக்தி ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திடம் காணப்படுவதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் திடீர் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த அமைச்சர் இன்று நாடு திரும்பினார். நாடு திரும்பியதன் பின்னர் அமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜெனீவாவில் இடம்பெற்ற நிலைமைக்கு தொடர்பில் ஜனாதிபதி தெளிவாக தனது நிலைப்பாட்டினை தெரிவித்தார். எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள விடயங்கள் என்னால் கையாள முடியும் என உறுதியுடன் கூறினார். அவருக்கு அது தொடர்பில் நம்பிக்கை உள்ளது. பல ஆண்டுகாலமாக நாட்டில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தை 2 வருடங்கள் 10 மாதங்களுக்குள் ஒழிக்க முடியுமாயின் நாட்டுக்கு எதிரான நெருக்கடிகளிலிருந்து நாட்டை பாதுகாக்கவும் அவருக்கு திட உறுதி இருப்பதையே அந்த அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கை தொடர்பில் எந்த பிரச்சனையை சந்திக்க நேரிட்ட போதிலும் அதனை தீர்ப்பதற்கான தன்னம்பிக்கை அவருக்கு உண்டு. ஊடக மாநாட்டை தொடர்ந்து மகாசங்கத்தினர் அமைச்சருக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். அமைச்சரின் வருகையை அறிந்தவுடன் கண்டியிலிருந்து அமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு வருகை தந்த மக்களுடன் நட்புறவு ரீதியில் அமைச்சர் கலந்துரையாடினார். தான் வெளிநாட்டில் இருந்த காலப்பகுதியில் அமைச்சின் நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்த சகல அதிகாரிகளுக்கும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தனவும் இதில் இணைந்திருந்தார். வடபுல சிவில் நிர்வாக செயற்பாடுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனை சீர்குலைக்கும் வகையில் சரத் பொன்சேகா வெளியிடும் அறிக்கைகளை புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு துணை போகும் செயல் என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. வடபுலத்தில் காணப்படும் ராணுவ முகாம்களை நீக்க வேண்டும் எனவும், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட எல்டிடி உறுப்பினர்கள் உண்மையாகவே புனர்வாழ்வுக்கு அளிக்கப்பட்டுள்ளார்களா என்பது குறித்தும் கண்டறிய வேண்டும் என்றும் இன்று தமிழ் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருந்தார். இவரது இவ்வாறான அறிக்கைகள் மூலம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்புகளுக்கு நன்மை கிடைக்கும் என தகவல் ஊடகத்துறை அமைச்சரும் அரச பாதுகாப்பு பேச்சாளருமான கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 8 மணி வசந்தம் செய்திகளில் எதிர்பாருங்கள். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உள்வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாக அமைச்சர் ரவுப் ஹக்கீம் பிரான்ஸ் தூதுவரிடம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீமிற்கும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரோபின்சன் கிறிஸ்டினுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையொன்று நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்றது. 30 வருட யுத்தத்தின் பின்னர் கட்டியெழுப்பப்பட்டு வரும் தேசிய நல்லிணக்கம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக இப்பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச மத்திய நிலையத்தை அமைப்பதற்கு பிரான்சிடமிருந்து விசேட உதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் இப்பேச்சுவார்த்தையின் போது ஆலோசிக்கப்பட்டது. இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் செயல் திட்டங்கள் தொடர்பாக பாராட்டு தெரிவித்த பிரான்ஸ் தூதுவர் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தொடர்ந்தும் பிரான்ஸ் உதவும் எனவும் தெரிவித்தார். தேசிய பசலை வாரம் பிரணப்படுத்தப்பட்டுள்ளது. இடைக்கால பயிற்சிகளில் ஈடுபடுவோருக்கு பசலை மானியம் வழங்கும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று தொடக்கம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் தேசிய பசலை வாரம் பிரணப்படுத்தப்பட்டுள்ளது. இடைக்கால பயிற்சிகளில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு பசலை வழங்கும் வேலை திட்டமும் இதற்கிணைவாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் மற்றும் வனவள அமைச்சு தெரிவிக்கின்றது. இடைக்கால பயிற்சிகளில் ஈடுபடுவோருக்கு இதுவரை 1200 ரூபாய்க்கு வழங்கப்பட்ட பசலை பொதி 350 ரூபாய் என்ற மானிய அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இடைக்கால பயிற்சிகளில் ஈடுபடுவோருக்கு பசலை மானியம் வழங்கும் நிகழ்வு கலைன் பிந்துனுவெவ பிரதேசத்தில் இன்று அமைச்சர் SM சந்திரசேன தலைமையில் இடம்பெற்றது. தேசத்திற்கு மௌடம் வேலைத்திட்டத்திற்கு இணைவாக 20 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட கலைன் பிந்துனுவெவ கமநல சேவை மத்திய நிலையத்தின் கட்டடமும் திறந்து வைக்கப்பட்டது. மாகாண சபை உறுப்பினர் ரஞ்சித் சமரகோன், கமநல சேவைகள் மற்றும் வனவள அமைச்சின் செயலாளர் உதயனி விக்ரமசிங்க, கமநல சேவை பணிப்பாளர் நாயகம் சுனில் வீரசிங்க உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
அடுத்த சில நாட்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடிமின்னல் தாக்கம் தொடர்பாக அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பருவப்பெயர்ச்சி காலநிலை இத்தினங்களில் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய மேல் சபரகம உள்ளிட்ட நாட்டில் பல பாகங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்று காலை விசேடமாக கொழும்பில் 90.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதற்கு மேலதிகமாக காலி, கட்டுநாயக்க, ரத்மலான நாட்டின் தென் மேற்கு பிரதேசம் போன்ற பல பிரதேசங்களில் மழை பெய்துள்ளது. தொடர்ந்தும் இந்நிலைமை ஓரிரு நாள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் ஓரளவு கொந்தளிப்பு நிலையில் காணப்படும். கடலுக்கு செல்லும் முன்னர் அது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாம் கடற்தொழிலாளர்களை கேட்டுக் கொள்கிறோம். இடி மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதனால் பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையில் தொடர் குற்றச்சம்பவங்கள் இடம்பெறவில்லை. நாட்டிற்கு தொடர் குற்றச்சம்பவங்கள் இடம்பெறுவதாக எடுத்துக் காட்டுவதற்கு ஒரு சிலர் முயற்சிக்கின்றனர். இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹ நமது நிலையத்திற்கு கருத்து தெரிவித்தார். நமது நாட்டில் தொடர் குற்றச்சம்பவங்கள் இடம்பெறவில்லை. உலகில் யுத்தம் இடம்பெற்ற ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுமடுத்து நமது நாட்டில் அவ்வாறான குற்றங்கள் இடம்பெறவில்லை. 2010 ஆண்டை விட 2011 ஆண்டு குறைந்த அளவு கொலை சம்பவங்களே இடம்பெற்றுள்ளன. 30 வருடங்களாக யுத்தம் இடம்பெற்ற நாடு என்ற வகையில் தமது நாட்டில் தொடர் குற்றச்செயல்கள் இடம்பெறவில்லை என்பதே எனது கருத்து. குற்றவாளிகளை கைது செய்வதில் எங்களுக்கு எந்தவித அரசியல் அழுத்தங்களும் இல்லை. குற்றவாளிகளே அவர்கள் எப்பேர் பெற்ற பேர்வழிகளாக இருந்தாலும் தயவு தாட்சேபனை இன்றி கைது செய்யுமாறுதான் எங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே தொடர் குற்றச்சம்பவங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஒரு சிலரின் தன்னிச்சை போக்கிலான கருத்துக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவ்வாறு சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் எந்தவித தயக்கமும் இன்றி கைது செய்வோம். உயர்தர பரீட்சை பெறுவர் மீள் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. பரீட்சை மீள் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்துள்ள போதிலும் பெறுபர்களை வெளியிட முடியாதிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவிக்கின்றார். பெறுபர்கள் தொடர்பில் எழுந்த Z-ஸ்கோர் புள்ளிமுறைகள் தொடர்பில் பலர் மீள் மதிப்பீட்டுக்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்திருந்தனர். சகலனது மீள் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. Z-ஸ்கோர் புள்ளிமுறை அடிப்படையிலான பரீட்சை பெறுபர்கள் தொடர்பில் நீதிமன்ற செயற்பாடுகள் இதுவரையில் நிறைவடையவில்லை. இதற்கமைய முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கும் வரை மீள் மதிப்பீட்டு பெறுபர்களை வெளியிட முடியாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திற்காக தனியான கடற்படை வலயம் ஒன்றை அமைப்பதற்கு இலங்கை கடற்படை திட்டங்களை வகுத்துள்ளது. இச்செயல் திட்டம் தொடர்பாக ஆராய்வதற்காக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் சோமதிலக்க திசாநாயக்க அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். தற்போது கிழக்கு மாகாண கடற்படை நடவடிக்கைகள் காலியிலிருந்தே முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் கடற்படை வலயம் ஒன்றை உருவாக்குவது இச்செயல் திட்டத்தின் நோக்கமாகும். அம்பாறையில் இதற்காக காணிகள் இனம் காணப்பட்டுள்ளன. கடற்படை தளபதி காணிகளை அவதானித்ததுடன் பிரதேசத்தில் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்காக கடற்படை பிரிவொன்றை உருவாக்குவது அவசியம் எனவும் தெரிவித்தார். கடற்படையின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இவ்விஜயத்தில் பங்கேற்றனர். கிழக்கு மாகாணத்திற்கு உள்ளூர் விமான சேவை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை பிரதேசங்களில் உள்ள விமான நிலையங்கள் நவீனமயப்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கைக்கு அதிகளவு உல்லாச பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ளும் உள்நாட்டு, வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது இதன் நோக்கமாகும். உள்ளூர் விமான சேவைகளை மேம்படுத்துவதன் மூலம் உல்லாச பயணத்துறையின் அபிவிருத்திக்கு வழிவகுக்கும் என இவ்வமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. ஆலையடிவேம்பு பிரதேசத்தில் இவரிடம் மேற்கொள்ளப்படவுள்ள கமநகம, திவிநகம, தேசத்திற்கு மகுடம், ஒரு கிராமத்திற்கு ஒரு வேலை திட்டமாகிய திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து அனுமதி வழங்கும் அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் PH பியசேன தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் மாகாண அமைச்சர் T நவரத்னராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இவ் அபிவிருத்தி திட்டங்களுக்கென 50 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. மக்களுக்கு சிறந்த மரக்கறி மற்றும் பல வகைகளை விற்பனை செய்வதற்கென உருவாக்கப்பட்ட நடமாடும் வர்த்தக கூடங்கள், சில்லறை வர்த்தகர்களுக்கு வழங்கும் வேலை திட்டத்தை விவசாய அமைச்சு ஆரம்பித்துள்ளது. அமைச்சர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன தலைமையில் குண்டகசாலை பிரதேச செயலகத்தில் வைத்து இவை வழங்கப்பட்டன. சுமார் 10 வர்த்தகர்களுக்கு 6,30,000 ரூபாய் பெறுமதியான நடமாடும் வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன.
தேசிய நூலகம் மற்றும் ஆவணங்கள் மையத்தின் ஈரான் தகவல் நிலையம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கைக்கான ஈரான் தூதுவர் MN ஹசினிபூர் இதனை திறந்து வைத்தார். இத்தகவல் மையத்தின் ஊடாக ஈரான் பற்றிய சகல தகவல்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். இந்நிகழ்வில் ஈரான் கலாசார பிரிவு கவுன்சிலர் மெஹிதி ஜி ரொக்னி, தேசிய நூல் மையத்தின் பணிப்பாளர் சோமரட்ன பாலசூரிய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், கொரியா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த கல்வியலாளர்கள் பங்கு பற்றிய 2வது சர்வதேச ஆய்வரங்கம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பல்கலைக்கழக உபவேந்தர் SMM இஸ்மாயில் தலைமையில் ஆரம்பமாகிய ஆய்வரங்கம் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும். கொரிய நாட்டு பொஹான் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜூஹு சூச் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விதவைகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் முச்சக்கர வண்டிகள் வாழைச்சேனை இந்திய சேவா நிறுவன காரியாலயத்தில் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் விதவைகளுக்காக நடாத்தப்பட்ட வாழ்வாதார பயிற்சியினை முடித்தவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா, கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கம்பஹா மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கென சுவிட்சர்லாந்து 500 மில்லியன் ரூபாவை அன்பளிப்பு செய்யவுள்ளது. நாட்டிற்கு விஜயம் செய்துள்ள சுவிட்சர்லாந்து பிரதிநிதிகள் குழு பிரதி அமைச்சர் பண்டு பண்டாரநாயக்கவை சந்தித்து உரையாடிய போதே இவ்விணக்கப்பாடு எட்டப்பட்டது. சப்ரகமு மாகாணத்தில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் 600 ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபாலகேர தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்டத்தின் தெஹியபுட்ட கல்வி வலயத்தில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போதே முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இவ்வலயத்தின் வளத்கொகுப்பிட்டிய ஆந்திரபுல மற்றும் யட்டுத்தெரிய ஆகிய தமிழ் பாடசாலைகளுக்கு முதலமைச்சர் விஜயம் செய்தார். சபரகமுக மாகாணத்தில் 196 தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் 25 பாடசாலைகளை தவிர ஏனைய அனைத்தும் தோட்ட பாடசாலைகளாகும். இப்பாடசாலைகளில் சுமார் 40,000 மாணவர்கள் கல்வி கற்பதுடன் சுமார் 2,000 ஆசிரியர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். இவ் ஆசிரியர்களில் அரைவாசியிலானோர் முதலமைச்சர் மகிபாலகரத்தின் நிர்வாக காலத்திலேயே இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இப்பாடசாலைகளில் நிலவும் பௌதிக வள அபிவிருத்திகள் குறித்தும் சபரகம்பு மாகாண சபை விசேட கவனம் செலுத்தியது. முலத்கொகுப்பெட்டிய தமிழ் பாடசாலையில் புதிய 2 மாடி கட்டிடத்தின் 2ஆம் கட்டம் திறந்து வைக்கப்பட்டதுடன் இதற்கென மாகாண சபை 50 லட்சம் ரூபாவை செலவிட்டது. பாடசாலை அதிபர் S. பிரான்சிஸ் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கொழும்பு ஜெயந்தநகர் ஜிந்துப்பட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மகோத்சவம் கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமாகியது. இன்று ஆரம்பமாகிய மகோத்சவம் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும். தினமும் காலை 5:30 மணிக்கு மூலவருக்கு ஸ்நவன அபிஷேகத்தை தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெறும். எதிர்வரும் 2ஆம் தேதி கைலாச பர்வதம் நடைபெறவுள்ளதுடன் 3ஆம் தேதி காலை 7 மணிக்கு ரதோற்சவமும் பிற்பகல் 1 மணிக்கு மகேஸ்வர பூஜையும் நடைபெறும். மறுநாள் 4ஆம் தேதி காலை 9 மணிக்கு தீர்த்தோற்சவத்துடன் மகோற்சவம் நிறைவு பெறும். கொடியேற்ற நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி சேவை பணிப்பாளர் ஜே தேவபிரான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை இணுவில் ஸ்ரீ பரராய சேகர பிள்ளையார் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலய பிரதம குரு சோமஸ்கந்த அரவிந்த குருக்கள் தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஒற்றை கொம்பன் 5 திருமுகங்களுடன் வள்ளி தெய்வானை சமேத சித்திர வேலாயுதனுடனும் பக்த கும்ப சண்டிகேஸ்வர பெருமாளும் தேரேறி வந்தனர். இதையே இவ்வாலயத்தின் ஆகம நூல்கள் குறிப்பிடுகின்றன. கற்பூர சட்டி ஏந்தி தமது நேர்த்தி கடன்களை பக்தர்கள் நிவர்த்தி செய்தனர். இன்று வசந்த மண்டபத்தில் ஆரம்பமாகிய பூஜைகள் எம்பெருமான் உள்வீதி வந்து தேரேறி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேவேளை மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. எதிர்வரும் 2ஆம் தேதி தேர் திருவிழாவும் 3ஆம் தேதி தீர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளது. விளம்பரத்தின் பின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும். அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கி வரும் $33 மில்லியன் அமெரிக்க நிதியுதவியை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளது. ஒசாமா பின் லாடனை படுகொலை செய்வதற்கு CIA அமைப்புக்கு தகவல்களை வழங்கிய பாகிஸ்தான் வைத்தியரான ஷகில் அஃப்ரிடிக்கு எதிராக பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் 33 வருடகால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்கா இந்நடவடிக்கை எடுத்துள்ளது.
பாகிஸ்தானின் அபோட்டாபாத் நகரில் வீடொன்றில் மறைந்திருந்த போது அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் அல் கைதா தலைவர் ஒசாமா பின் லாடன் கடந்த ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இனி மேலும் சில வெளிநாட்டு செய்திகளின் சுருக்கம். உக்ரைன் பாராளுமன்ற விவாதத்தில் உறுப்பினர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. அரசு நிறுவனங்களில் ரஷ்ய மொழியை பயன்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூல விவாதத்தின் போது நேற்று ஏற்பட்ட கைகலப்பினால் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்தார். மேற்குலக நாடுகளுக்கு சார்பான எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச்சின் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலும் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கைகலப்பினால் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நூடுல்ஸை உணவாக கொண்டு போலாந்தில் புதிய உலக சாதனை ஒன்று நிலைநாட்டப்பட்டுள்ளது. போலாந்தில் பிரசித்தி பெற்ற உணவாக காணப்படும் நூடுல்ஸை ஒரே இடத்தில் கூடுதலானோர் உணவாக உட்கொண்டு இந்த புதிய உலக சாதனையை நிலைநாட்டியுள்ளனர். 500 லிட்டர் நீரை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இந்த நூடுல்ஸை ஒரே தடவையில் உட்கொள்வதற்கென 3500 பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டனர். மெக்சிகோவின் பொப்போகெட்டபெட்ரல் எரிமலை குமர ஆரம்பித்துள்ளது. மெக்சிகோவில் அமைந்துள்ள இந்த எரிமலையிலிருந்து தீப்பிழம்புகளும் சாம்பல் கலந்த புகையும் வெளியேறி வருகின்றது. இதனால் இதனை அண்டிய பகுதிகள் சாம்பல் கலந்த புகையினால் மூடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் வாழ்ந்து வரும் சுமார் 25 மில்லியன் மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இந்த எரிமலை கடுமையாக குமுற ஆரம்பித்துள்ளதாக அந்நாட்டில் இருந்து கிடைக்கும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. 5450 மீட்டர் உயரமுடைய பொப்போகெட்டபெட்ரல் எரிமலை இதற்கு முன்னர் 1992ஆம் ஆண்டில் கடுமையாக வெடித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு வசந்தம் டிவியில்